என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இப்போ நம்ம இன்னைக்கு ஃபாலுதா வீட்டிலையே நம்ம எளிமையான முறையில் ஃபாலுதா வந்து 100 ரூபா 125 ரூபா கடையில் விற்பாங்க. எல்லா கடையிலையும் கிடைக்காது, சில கடையில் மட்டும்தான் பெரிய பெரிய ஹோட்டலில் கிடைக்கும். ஃபாலுதா விலை ஜாஸ்தியாக சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம்லாம் போட்டு கொடுக்கறதுனால. அதை நம்ம வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது, வெயில் காலம், வெயில் நமக்கு ஆரம்பமாயிடுச்சு. அந்த வெயிலுக்கும் ரொம்ப இதமான எல்லாமே நல்ல ஒரு சத்தான ஒரு பொருள், உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய சில பொருள்களை தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். மூணாவது, இந்த ரமலான் மாதம், அந்த நோன்பு மாதத்துலேயும் எல்லோரும் இதை செஞ்சு இஃப்தார் நோன்பு திறக்கிறதுக்கும் இதை நல்லா எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எப்போ தேவையோ அது மாதிரி செஞ்சு ஒரு 6 கிளாஸ் 7 கிளாஸ் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பாதாம் மிக்ஸு. இது ஒரு பாக்கெட்டு 60 ரூபா ஒரு பாக்கெட்டு. இதில் 6 கிளாஸ் வரும். ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா 6 கிளாஸ் வரும். 6 கிளாஸில் இந்த சேமியா, இந்த துளசி விதை, சப்ஜா விதை, பாதாம், இந்த மாதிரி பாதாம் நட்ஸு, அது மாதிரி கஸ்டர்ட் பவுடரு, சுகரு, மில்க் பவுடரு எல்லாமே இதில் இருக்குது. இது ஒரு பேக்கெட்டில் 6 கிளாஸ் வரும். நம்ம இப்போ இதில் பாதி 3 கிளாஸ் போட போகிறோம். அதுக்காக பாதி பாக்கெட் எடுத்திருக்கோம். சுகர், சர்க்கரை, இந்த 4 கலர் போட்டு இந்த அகர்காரில் காய்ச்சி ஜெல்லி போட்டு வச்சுருக்கோம். இது அந்த பாலுதாவில் நல்ல கலர் கலராக தெரிகிறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக இந்த ஜெல்லி செஞ்சு வச்சுருக்கோம். இது செய்ய வேண்டிய தேவை இல்லாதவங்க இந்த அப்படியே இந்த 3 இந்த ஜெல்லி ஐட்டத்தை விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது பாதாம் பிசின். நைட்டில் கொஞ்சம் எடுத்து ஊற போட்டுட்டிங்கன்னா காலையில் பொது பொதுன்னு நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு பொருள். இது ரோஸ் சிரப்பு. நம்ம ரோஸ் மில்க் ஊற்றுறோம்ல, அந்த சிரப்பு சும்மா அழகுக்காக அந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே நம்ம ஊற்றுறதுக்காக இதை வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு மேலே போடுறதுக்காக ஐஸ்கிரீம். பால் 1/2 லிட்ரு. இந்த பாக்கெட்டு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டால் 6 கிளாஸ் வரும். 6 கிளாஸுக்கு 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணணும், 1 கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணணும். இது ரெடிமேடாக விற்கிது, எல்லா கடையிலையும் அவைலபிள். ஃபாலுதா மிக்ஸு எல்லா சின்ன கிராமம் இருந்தால் கூட எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதுக்காக இப்போ நம்ம பாதி பாக்கெட் யூஸ் பண்ணுறதுனால 1/2 லிட்ரு பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்ய போகிறோம். செய்யும்போது நம்ம பக்குவமாக உங்களுக்கு என்னென்ன அளவுன்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துங்க. பாத்திரத்தில் ஆவினில் ப்ரீமியர்னால் நம்ம திக்காக இருக்கும், பால் க்ரீமியாக இருக்கும். 1/2 லிட்டர் பால், தண்ணி ஊற்றலை, திக்கான பால், க்ரீமி பால் ஊற்றிருக்கோம். ஆவின் பால் தான் ஊற்றிருக்கோம். அது தண்ணி ஊற்றாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுண்ட காய்ச்சலாம். பால் ரொம்ப சூடு திக்காக ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஜஸ்ட்டு கொதித்து நல்லா அப்படி லேசாக நல்லா சூடு வந்தவுடனே இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு பாருங்கள் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி இந்த பாலும் தண்ணியும் சூடாயிடுச்சு. இப்போ அந்த ஃபலுதா மிக்ஸு எல்லாம் இருக்குல்ல, அதில் 1/2 பாக்கெட் இதில் சேர்த்துருவோம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு, தீ சிம்மில் இருக்கணும். சிம்மில் வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த டைமில் இதில் ஃபலுதா மிக்ஸில் ஆல்ரெடி சுகர் இருக்குது, இருந்தாலும் அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து சுகரை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான 2 ஸ்பூன் சுகர் பத்தலை. நம்ம தண்ணி 1/2 கிளாஸ் ஊற்றுனதுனால இதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிடுவோம். பத்து நிமிஷம் பால் சிம்மிலே வச்சு காய்ச்சினா நல்லா பாருங்கள், அழகாக திக்காக நல்லா அருமையாக சுண்டிருச்சு. இப்போ சேமியாவும் நல்லா வெந்துருச்சு, அதில் உள்ள சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. அதனால் இப்போ இறக்கி ஆற வச்சுருவோம். அக்ரகார் அல்லது கடல் பாசின்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்கெட் 10 கிராம் வைக்கும். இந்த பாக்கெட்டு 10 கிராம் பாக்கெட். இது இந்த 10 கிராமில் இப்போ நம்ம 5 கிராம் தான் போட்டிருக்கோம். எல்லா கடையிலையும் கிடைக்கும். 5 கிராமுக்கு இப்போ நம்ம 1 கிளாஸ் தண்ணி, ஃபுல்லாக 1 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கிறோம். அந்த அக்ரகார் பெருசாக இருக்கும், கடல் பாசி. அதை கத்தியிலே நறுக்கி சின்ன சின்னதாக பிட்டாக வெட்டி போட்டுங்க. இப்போ நம்ம சூடு பண்ணிக்கலாம்.
இந்த கடல் பாசி சுடுதண்ணி பட்டவுடனே அப்படியே கரையும், கரைஞ்சி நல்லா அப்படியே நல்லா ஒன்று கூட தெரியாது திப்பி அப்படியே கரைஞ்சிரும், கண்ணாடி மாதிரி ஆகி கரைஞ்சிரும். அதை அப்படியே நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கும் தேவையான சுகர் சர்க்கரை 1 ஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் போடுறேன். இதுக்கு தேவையான சர்க்கரை சுகர் போட்டாச்சு. போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே வரட்டும். அப்படியே நல்லா எல்லாமே கரைஞ்சி மெல்ட் ஆயிரும். நல்லா கரைஞ்சி நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி லிக்யூடாக தண்ணி ஆயிடுச்சு, கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த கடல் பாசி காய்ச்சி சூடோடு இருக்கும்போதே இந்த 4 கலர் எடுத்துருக்கேன், புட்டிங் கலர் 4. இந்த 4 கலரில் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா லைட்டாக பிஞ்ச் ஆஃப் ட்ராப்ஸு, ஒரு பிஞ்சு ட்ராப்ஸு. எல்லோவில் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு பிஞ்சு. இந்த காய்ச்சி வச்ச கடல் பாசி இருக்குல்ல, அதில் 4லையும் ஊற்றிடுவோம். இந்த கலரை உள்ளே போட்டுட்டு பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ 4 கலர் 4 கோப்பையில் ஊற்றி வச்சுட்டோம் கிண்ணத்தில். இதே மாதிரி உங்கள்கிட்ட நல்லா அகலமான இப்படி பரந்த அகலமான இந்த மாதிரி அகலமான கிண்ணம் இருந்தால் அதில் நீங்கள் ஊற்றி வச்சுங்க, நல்லா அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மகிட்ட அகலமான கிண்ணம் இல்லை, அதனால் ஆல்ரெடி நம்ம ஊற்றி வச்சுருக்கிறதுனால இந்த கிண்ணத்தில் ஊற்றியிருக்கா. உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த கிண்ணத்தில் ஊற்றி செஞ்சு காட்டியிருக்கா. இது ரெட்டு, இது ஆரஞ்சு கலர், இது எல்லோ கலர், இது கிரீன். இந்த 3 கலருக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். க்ரீனுக்கு மட்டும் செப்பரேட்டாக 1 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பூன் எடுத்து இந்த மற்ற கலரில் போட்டால் கலரு மிக்ஸ் ஆகி வேறு மாதிரி மாறிடும். அதுக்காக க்ரீனுக்கு செப்பரேட்டாக ஸ்பூன் போட்டுக்கிட்டாச்சு. இந்த கலரை ஃபுட்டிங்கை ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சுட்டா அது அப்படியே 20 நிமிஷத்தில் செட் ஆயிரும். அர்ஜென்ட்டாக உடனே செட் ஆகணுன்னா ஃப்ரீசரில் வைங்க, 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் செட் ஆயிரும். இப்போ இந்த ஃபாலுதா மிக்ஸு நம்ம காய்ச்சினோம் இல்லையா, அது நல்லா கூலாகி எல்லா டெம்பரேச்சரும் போய் நல்லா கூலிங்காக இருக்குது. இப்போ இந்த டைமில் ஒரு கிளாஸில் பாதாம் பிசின்னு ஒரு 2 ஸ்பூன், இதை உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய பொருள். இந்த ஜெல்லி நம்ம அகரகார் கடல் பாசி செட் பண்ணி வச்சுருந்தோம்னா 4 கலர் ஊற்றி அது பாருங்கள். ஏன் அது பண்ணேன்னா இந்த கலர் தான் நல்லா அழகாக இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இல்லை 2 கலர் வேணுங்கிறவங்க 2 கலரில் கூட நிறுத்திக்கலாம். ரோஸ் எசன்ஸு, ரோஸ் மில்க் ஊற்றும்ல அந்த கலர். இப்போ இந்த ஃபாலுதா மிக்ஸ் காய்ச்சி வச்சுருந்தேன்ல, அந்த காய்ச்சி வச்சதை ஊற்றலாம். லாஸ்ட்டாக இந்த ஐஸ்கிரீமை அப்படியே எடுத்து அப்படியே மேலே போட்டுடலாம். இப்போ நட்ஸு இருக்கிறவங்க போடுங்க, இல்லாதவங்க விட்டுருங்க. ட்ரை நட்ஸ் என்ன இருந்தாலும் போட்டுக்கலாம், எது இருந்தாலும் முந்திரி பாதாம் பிஸ்தா எது இருக்கோ அந்த ட்ரை நட்ஸும் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே செஞ்ச ஃபாலுதா அருமையான முறையில் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமான ஒரு பொருள். அதில் பாதாம் பிசின் இருக்குது, சப்ஜா விதை இருக்குது, சேமியா இருக்குது, பால் மில்க் சேர்த்துருக்கோம். இதுதான் அதுக்கு தேவைப்படுறவங்க ஐஸ் தேவைப்பட்டால் மேலே போட்டுங்க, தேவைப்படாதவங்க ஐஸ் விட்டுருங்க. ஐஸ் போட்டால் ஃபாலுதாவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு 3 கிளாஸ் 4 கிளாஸ் 5 கிளாஸ் செஞ்சுக்குங்க. இது ஃபாலுதா மிக்சர் ரெடிமேடாகவே விற்கிது, அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஒரு பாக்கெட்டு 60 ரூபா, அதுக்கு 6 கிளாஸ் வரும்.
6 கிளாஸ் அப்படியே காய்ச்சிட்டு நம்ம கலர் போட்ட பாருங்க புட்டிங்கில் அகரகார் காய்ச்சி கடல் பாசியில் அது தேவைப்படுறவங்க சேர்த்துங்க, இல்லாத விட்டுருங்க. அது கொஞ்சம் வேலையை வளர்த்துனா விட்டுருங்க. பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். நல்லா கலராக அள்ளி சாப்பிடும்போது கலராக வரும். அதனால் அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்காகத்தான் நம்ம அதை சேர்த்துருக்கோம். நல்லா 3-4 கலர் வரும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி ஜெல்லி மாதிரி இருக்கும். ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி நல்லா ருசியாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து நல்ல வெயில் காலத்துக்கு வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு பொருள். ரமலான் மாதம் ரம்ஜான் மாதத்தில் நோம்புக்காகவும் இது இஃப்தாருக்கு திறக்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சும்மா இருக்கிற நேரத்தில் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஈஸியான வேலை. செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டா நோம்பு திறக்கும் போது எடுத்து கொடுக்கலாம். ஆஃபீஸ் விட்டு வர்றீங்க, எடுத்து சாப்பிடலாம். வீட்டில் ஒரு களைப்பாக இருக்குது, எல்லோரும் சந்தோஷமாக சண்டேயில் ஞாயிற்றுக்கிழமையில் இதை செஞ்சு சாப்பிட்லாம். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.